சென்னையில் அமைக்கப்பட்டு வரும் இரண்டாம் கட்ட மெட்ரோ வழித்தடங்களில் உள்ள பாலங்களுக்கும் முதல் வழித்தடத்தில் உள்ள பாலங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? முதல் கட்ட மெட்ரோவில் போஸ்ட் டென்ஷன் பாக்ஸ் கிரிடர் டிசைன் என்ற வடிவமைப்பு பயன்படுத்தப்பட்டது. இதுல செக்மெண்டட் கிரிடர்ஸ் என்று பல ஓட்டைகளுடன் கூடிய பல சிறு சிறு பாகங்களாக தனித்தனியே செய்யப்பட்டிருக்கும். அவை அனைத்தும் கிரேனில் தொங்க விடப்பட்டு போஸ்ட் டென்ஷனிங் என்று இந்த ஓட்டைகளுக்குள் ஹை டென்சைல் கேபிள்கள் அதாவது கம்பிகளை விட்டு அவற்றை இரண்டு புறத்திலிருந்தும் இறுக்கமாக சேர்ப்பதன் மூலம் அந்த பாலத்திற்கான வடிவம் கிடைத்து உறுதித்தன்மை கிடைக்கும். இரண்டு தூண்களுக்கிடையே அமைப்பதற்கு சில நாட்கள் ஆகும். ஆனால் இன்று ஃபேஸ் 2ல யூ வடிவிலான ப்ரீஸ்ட்ரஸ்ட் கான்கிரீட் கிரிடர்கள் பயன்படுத்தப்படுவதனால ஒரே நாளில் எடுத்து வைத்து முடித்து விடுகிறார்கள். இந்த கிரிடர்களையும் வேறொரு இடத்தில் செய்து பாலத்தின் அருகே எடுத்துட்டு வந்து கிரேனால் எடுத்து மேல வைத்து விடுவார்கள். இவ்வாறுதான் 118 கிலோமீட்டர் மெட்ரோ திட்டத்தில் 76 கிலோமீட்டர்களுக்கான பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. மெட்ரோவிற்கான சுரங்கம் எவ்வாறு அமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க.